அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது பணத்தை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு ஒரு தாந்திரிகத்தை தான் பார்க்க போறோம். இந்த தாந்திரிகத்தில் பயன்படுத்தக்கூடிய மூலிகை வந்து சகாதேவிங்கிற மூலிகை. சகாதேவி தான் தமிழில் அதோட பெயர். இதை நீங்கள் வந்து நீர்நிலைகள் நிறைந்த இடங்கள்லாம் அந்த மூலிகை நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அதோட பூ இலை எல்லாமே இதே போல தான் இருக்கும். நான் படத்தில் காட்டியிருக்கிறேன், நிறைய செடிகள் இருக்குது. இதை வச்சு தாந்திரிகங்கள் நிறைய உண்டு. வட மாநிலங்களில் நிறைய தாந்திரிகங்கள் உண்டு. இந்த வேரை பயன்படுத்தி இந்த சகாதேவியோட வேரையும் துளசியோட வேரையும் சேர்த்து பயன்படுத்தி அதை ஒரு திலகம், அதாவது பொட்டு போல அந்த சாறு எடுத்து பொட்டா வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்கள் காரியங்கள் நிவர்த்தி ஆகும். அப்படிலாம் நிறைய தாந்திரிக வித்தைகள் இந்த சகாதேவிங்கிற மூலிகையில் உண்டு. நீங்கள் கூட நீங்கள் கூகுள்லேயோ ஏதாவது ஒரு புத்தகத்திலையோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த சகாதேவிங்கிற பெயர் போட்டு பாருங்கள், ஆங்கிலத்தில் அடித்து பாருங்கள். நிச்சயமாக சகாதேவிங்கிற விஷயங்கள் வந்து நிறையா ஒரு பிரபலம் அடைந்த தாந்திரிகம். இதை வச்சு நிறைய தாந்திரிக வேலைகள் பண்ணலாம். அது என்னென்ன வேலைகள், அதனால் என்னென்ன பலன்கள் இருக்குது, அது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், அந்த விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா இந்த மூலிகையை பற்றி நம்ம தமிழகத்தில் யாருமே அதிகமாக சொல்லலை. அதனால தான் நான் அந்த வீடியோவை எடுத்து போடுறேன். ஏன்னா அந்த மூலிகையால் நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மூலிகையை வச்சு நிறைய தாந்திரிகங்கள் பண்ணலாம். துளசியை வச்சு நிறைய தாந்திரிகங்கள் பண்ணலாம். அதை வச்சு நான் ஒரு இன்னொரு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுறேன். துளசியை வச்சு நிறைய தாந்திரிக விஷயங்கள் உண்டு. அந்த ஒரு துளசி செடி போதும், அதை வச்சு நிறைய விதமான பிரச்சனைகளை நமக்கு நாமே தீர்க்க முடியும். அதே போல தான் இந்த சகாதேவிங்கிற மூலிகை. இதை நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் கண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இதோட மகத்துவம் வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். சரி, இதை வச்சு என்னென்ன தாந்திரிக விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இதை வந்து வேர் பிடுங்கிறது வந்து பொதுவாக வந்து பூச நட்சத்திரத்தில் பிடுங்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஆனால் உங்களுக்கு பூச நட்சத்திரம் கூடி வரக்கூடிய நாட்களில் வந்து காலையிலே அதிகாலையிலே முதல் ஜாமத்திலேயே பிடுங்க முடிஞ்சால் பிடுங்குங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பஞ்சபக்ஷி பிரகாரம் பார்க்கணுன்னு சொன்னால் உங்களுடைய அதிகார நாட்கள் இருக்கு இல்லையா, அதில் காலையிலே முதல் ஜாமத்தில் வேர் பிடுங்குங்க. அதிகார பட்சின்னு ஒவ்வொரு பட்சிக்கும் அதிகார பட்சி உண்டு, பெயர் பட்சி படி பாருங்க. அந்த அதிகார பட்சிப்படி உங்களுக்கு காலையிலேயே முதல் ஜாமத்தில் வேர் பிடுங்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பௌர்ணமி நாட்களில் இந்த வேர் பிடுங்குனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி இந்த வேரை பிடுங்குங்க. இந்த வேரை பிடுங்கிக்கிட்டு நீங்கள் மகாலட்சுமி மந்திரம் சொன்னாலே போதும். அல்ல உங்களுடைய என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை என்ன பண்ணணும்னு சொன்னால் மூலிகை முன்னாடி இருந்து கொஞ்ச நேரம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அதாவது என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை வந்து சொல்லுங்க. மனசளவில் நீங்கள் தேவையை அப்படியே மனசில் சொல்லி வச்சுட்டு அப்படியே காப்பு கட்டுங்க. காப்பு கட்டி ஒரு 50 தடவையோ ஒரு 100 தடவையோ 108 தடவையோ நீங்கள் வந்து அந்த தேவைகளை அந்த மூலிகைக்கு தெரிவிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த மூலிகையை வந்து ஆணிவேர் அறாமல் அப்படியே முழுவதுமாக பிடுங்கி எடுக்கணும். பிடுங்கி எடுத்து நீங்கள் இந்த வேற என்னெல்லாம் பண்ணலான்னு சொன்னால் ஒரு சிகப்பு துணியில் கட்டி ஒரு பட்டு நூல் கூட சுற்றலாம். பட்டு நூல் இருக்கு இல்லையா, சிகப்பு பட்டு நூல், அதை ஃபுல்லாக அந்த வேர் ஃபுல்லாக சுற்றி அதை நீங்கள் பணப்பட்டியில் வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு சிகப்பு பட்டு துணி இருக்கு இல்லையா, சின்ன துணி, அந்த சின்ன துணியில் இந்த வேரை வந்து பொதிஞ்சு அதை நீங்கள் பணப்பட்டியோ பணம் போடக்கூடிய இடங்களில் வச்சிங்கன்னு சொன்னால் என்ன ஆகும், உங்களுக்கு பணம் வந்து பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல் அடுத்தது என்னன்னு சொன்னால் அந்த வேரை வந்து நீங்கள் சமையல் பண்ணக்கூடிய இடங்களில் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உணவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இந்த வேரை வந்து நீங்கள் தானியங்கள், அதாவது அரிசி, வேற பயிர் வகைகள், என்னென்ன தானியங்கள்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த தானியங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சேமித்து வைக்கக்கூடிய இடங்கள்ல அந்த வேரை வச்சிங்கன்னு சொன்னால் தானியம் வந்து அளவில்லாமல் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும், பொங்கி வழியும். இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இந்த வேரை வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த பூஜை அறைக்கு வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம், ஒரு மன அமைதி ஏற்படும். உடனே தியானம், மெடிடேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனே கூடும். ஒரு சில இடங்கள்ல இருந்தால், அதாவது எந்த ஒரு பூஜை அறையில் இருந்த உடனே தியானம் கூடுதோ, மனம் ஒருநிலைப்படுதோ, அப்போ அந்த பூஜை அறை வந்து அழகாக இருக்குது, பக்காவாக இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு தொல்லையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு சில இதில் வந்து இருக்கவே முடியாது, ஒரு சில பூஜை அறைகளில். அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே இருக்கும்போது அந்த பூஜை அறையில் இருந்தால் நமக்கு நிம்மதி இருக்காது. எந்த ஒரு பிரச்சனைகளையும் வெளியே வேலைக்கு போயிட்டு வரும்போது வந்து சாமி கும்பிட்டோன்னு சொன்னால் நம்ம பிரச்சனைகள் எல்லாமே மறந்து ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும். ஒரு ரிலாக்ஸான ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பூஜை அறையிலேயே பூசை பண்ணுறதுக்கு இருக்கிறது. அதனால இந்த வேரை நீங்கள் பூஜை அறையில் வச்சிங்கன்னு சொன்னால், அதே போல் ஒரு சிகப்பு பட்டு துணியில் சுற்றி இந்த வேரை நீங்கள் பூஜை அறையில் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் பொங்கும். அதே போல் தியானம் கூடும், மன நிம்மதி இருக்கும். அடுத்தது வந்து
ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடக்குது, நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த வேற நீங்கள் தாயத்து மாதிரி அணிஞ்சு வலது கையில் கட்டிக்கிட்டு போகணும். வலது கையில் வலது புஜத்தில் அந்த கை புஜத்தில் கட்டிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்கள் பக்கம் அந்த தீர்ப்பு வந்து சாதகமாக இருக்கும். அந்த கோர்ட்டு கேஸு வழக்கு எந்த மாதிரி வில்லங்கமாக இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகமாக வரும். அதே போல் என்னன்னு சொன்னால், இந்த வேற நீங்கள் பொடி செய்து கொஞ்சம் விபூதியில் கலந்து, இந்த வேற நல்லா பொடியாக்கி விபூதியில் கலந்து அந்த விபூதியை பூசிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களை பார்த்தவங்க எல்லாருமே வசியமாவாங்கன்னு சொல்கிறது பொதுவான ஒரு விஷயம். எப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு எங்கே போனாலும் உங்கள் வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதே போல் இந்த வேற வந்து பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீரில் லேசாக உரசி அதை அப்படியே கண் இமைகளில் நம்ம தொட்டு வச்சுட்டு போனோன்னு சொன்னால், பூசிக்கிட்டு போனோன்னு சொன்னால் நம்மளை பார்த்தாலே எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எப்படி ஒரு வசிய சக்தி நம்மக்கிட்ட நிறைஞ்சிருக்கும். எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம அப்படி தனியாக தெரிவோம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதே போல் ஒரு பொது இடத்துல பேச போகிறீங்க, அல்ல ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேச போகிறீங்கன்னு சொன்னால், அதே போல் பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீரில் இந்த வேற அப்படியே உரசி அதை கொஞ்சம் நாக்கில் கொஞ்சம் தடவிட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை மற்றவங்கெல்லாம் கேட்டு அப்படியே பணிஞ்சு இருப்பாங்க. உங்கள் வார்த்தை தான் அந்த இடத்துல செல்லுபடி ஆகும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உண்டு. அதே போல் நீங்கள் இந்த வேற வந்து நீங்கள் வலது கையில் கட்டினா, இந்த வேற வந்து நீங்கள் வலது கையில் கட்டியிருந்தா உங்கள் உடம்பில் உள்ள நோய் நொடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாவதை நீங்கள் வந்து கவனிக்கலாம். இது வந்து இந்த வேற நீங்கள் வலது கையில் கட்டணும். வலது கையில் கட்டினா நிச்சயமாக உங்களுடைய நோய் நொடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி வந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் இந்த வேற வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பன்னீரில் குழச்சி நெற்றியில் திலகமிட்டுட்டு போனால் எதிரிகள் எல்லாருமே நண்பனாவாங்க. என்ன விஷயம்னு சொன்னால், அதாவது அதில் ஒரு வசீகர சக்தி இருக்குது. எதிரியையும் நண்பனாக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இதில் உண்டு. இதே போல் நீங்கள் கடைகள் வியாபாரங்கள் பண்ணக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த வேற வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதிகமான வசியம், ஜனவசியம் ஏற்படும். அதனால் வந்து உங்களுக்கு தனவசியம், ஜனவசியம் எல்லாமே ஏற்படும். அதனால் இந்த வேரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சகாதேவிங்கிற வேற நான் சொன்ன பிரகாரம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில், குறிப்பாக பௌர்ணமி நாளில் பிடுங்கி முதல் ஜாமத்தில் பிடுங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் பூச நட்சத்திரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பிடுங்கலாம். அதை விட சிறப்பு வந்து பௌர்ணமி நாள் தான் இந்த வேருக்கு. அதே போல் அடுத்து நான் வந்து துளசியோட மகத்துவத்தை வந்து சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில். துளசியிலையும் இதே போல் நிறைய தாந்திரிகங்கள் உண்டு. அதோட வேறு, அதோட இலைகள், அது முன்ன நீங்கள் விளக்கு வச்சு அதோட தன்மைகள் என்ன, எதற்காக என்ன மாதிரி விளக்கு வைக்கணும் அப்படிங்கிற தாந்திரிக விஷயங்கள்ல துளசியோட விஷயங்கள் கொஞ்சம் நிறையா உண்டு. அந்த விஷயத்தையும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நல்லா இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.